வணக்க நண்பர்களே, புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஜால தேவதை சித்து. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மந்திரவாதினா ஏதாவது ஒரு தெய்வத்தை சித்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஜால வித்தைகள்லாம் காமிக்கணுன்னா ஜால தேவதையை தான் நீங்கள் சித்து பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மக்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே மந்திரவாதினால ஜால வித்தைகளை காமிக்கணும், கையில் ஏதாவது பொருட்கள் எடுக்கணும். சரிங்களா? இப்படி தான் மக்கள் விரும்புகிறாங்க. மக்களோட விருப்பமும் அதாக தான் இருக்குது. ஆக இந்த ஜால தேவதை சித்தை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வ மரம், அந்த வில்வ மரத்தில் புல்லுருவி இருக்கணும். அந்த புல்லுருவியை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி உயிர் கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த காணொளியில் காட்டியிருக்க மாதிரிங்க யந்திரம், இந்த யந்திரத்தை தாமிரம், வெள்ளி அல்லது பொன் ஏதாவது ஒரு தகட்டில் வரைஞ்சிங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, கந்த புஷ்பம் சாற்றுங்க. சாத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை ரூமெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஒரு நல்ல நாளில் இந்த உபாசனையை நீங்கள் தொடங்குங்க. சித்தி செய்கிறதுக்கான உபாசனையை தொடங்குங்க. தொடங்குகிற நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும். குரு உரை அல்லது சுக்கிர உரையில் தொடங்குங்க. சரிங்களா? அமாவாசை பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் சிறப்பு. சரிங்களா? இப்போ எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுருக்கீங்க. அதை எடுத்து சித்தி செய்கிறதுக்கு நாள் எல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க. இந்த நாளில் தான் தொடங்கணும் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அப்போ தொடங்குறப்ப நீங்கள் சுத்தமாக கிரமமான முறையில் பூஜை பண்ணணும். பூஜையை முடிச்சுட்டு இப்போ உபாசனை தொடங்குகிற நேரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். சுழுமுனையில் மனதை நிறுத்த வேண்டும். நெற்றியோட பொட்டில் மனதை நிறுத்தி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 ஒரு விகிதம் நீங்கள் ஜபிக்கணும். ஓம் ஹராம் ஹிரீம் ஹீரும் கங் கணபதே வரவர சர்வஜனமே வசமாக சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். திரும்பவும் சொல்கிறேன். ஓம் ஹராம் க்ரீம் ஹீரும் கங் கணபதே வரவர சர்வஜனமே வசமாக சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். ஒரு நாளைக்கு 1008 ஒரு விகிதம் 48 நாட்கள் நீங்கள் ஜெபித்தால் சித்தியாகும். சித்தி ஆயிடுச்சுன்னா உங்களோட விளையாடும். நீங்கள் நினைத்த ஜாலத்தெல்லாம் காமிக்க முடியும். மக்கள் வியந்து போவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஜால வித்தைகள்லாம் காமிக்க முடியும். ஒரு பொருளை தோன்ற வைக்க முடியும், அதை மறைக்க முடியும். மிகப்பெரிய சித்து வேலைகள்லாம் முன்னாடி உள்ள மாந்திரிகவாதிகள்லாம் இதை வச்சு தான், ஜால தேவதை சித்தை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த புல்லுருவியை எடுத்து நீங்கள் குழைத்து திலர்தமாக இட்டுக்கொண்டு சென்றால் தேவவசியம், எந்த தெய்வமானாலும் உங்களுக்கு வசியமாகும். எந்த தெய்வத்தை நீங்கள் விரும்பினாலும் அழைத்தாலும் வரும். வசியமாகவும் ஜனவசியமாகவும் தனவசியம், எல்லா வசியமும் உங்களுக்கு சித்திக்கும். பலவிதமான விஷயங்கள் இதில் நீங்கள் சித்தி பண்ண முடியும். ஜால தேவதையை மட்டும் நீங்கள் சித்து செய்து வைத்து கொண்டால். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சித்தியாகவும் சிறப்பாக சித்தி பண்ணுங்கள். அப்புறம் நான் இது வரைக்கும் எந்த காணொலிலையும் சொன்னதில்லை, சர்வதேவதா மை, சர்வவசிய மை, ஆண்பெண் வசிய மை, முகமாத்து மை, தம்பனமை, அனைத்து மைகளும் நம்மிடம் கிடைக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், சுழுமுனை என்பது புருவ மத்தி, நெற்றி பொட்டு கிடையாது. நான் வாய் தவறி சொல்லிட்டேன். சுழுமுனை என்பது புருவ மத்தி. ஞாபகத்தில் வச்சிங்க. புருவ மத்தியில் வச்சு தான் மனதை நிறுத்தி தான் நீங்கள்